இந்தியர்களால டிராக்டரை வாங்க தான் முடியும், உருவாக்க முடியாதுன்னு அமெரிக்கா நினைச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு இந்தியர்கள் தரமான பதிலடி கொடுத்தாங்க. 1988 மஹேந்திரா நிறுவனம் வெறும் 140 டிராக்டரை அமெரிக்காக்கு அனுப்புனாங்க. மக்கள் அதை வாங்குறாங்களா இல்லையான்னு பார்ப்பதற்காக. ஏற்கனவே அமெரிக்கால இருந்த பெரிய நிறுவனங்கள் ஜான் டேரி, குபோட்டோ கூட டைரக்டா போய் அவங்க போட்டி போடல. மாறாக ஒரு எளிய மாற்றம், எளிமையான டிராக்டர் தேவைப்படுற விவசாயிகளை தேர்ந்தெடுத்தாங்க. அது பழுதடைந்தா பொறியாளர்களுக்காக காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. விவசாயிகளே அதை சொந்தமா சரி பண்ணிட முடியும். அது மட்டும் இல்லாம மஹேந்திரா 7 வருஷம் வாரண்டி கொடுத்தாங்க. ஆனா மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது ரிப் ஈவன்ஸ் சொல்லப்படுற இவர் தான். ரிப் ஈவன்ஸ் சொல்லப்படுற இவர் என்ன பண்ணாருன்னா, தன்னோட சொந்த வண்டியில மஹேந்திரா டிராக்டரை ஏத்திட்டு விவசாயிகளை தேடி போனாரு. சும்மா பேச்சு இல்லாம உங்களோட சொந்த நிலத்துல இறங்கி ஓட்டி பாருங்கன்னு சொல்லி விவசாயிகளோட கையிலேயே ஓட்ட கொடுத்தாரு. மக்கள் மத்தியில ஒரு நம்பிக்கையை விதைச்சாரு. மஹேந்திராவோட பேரு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருக்கும் பரவ தொடங்குது. சோதனைக்காக மட்டும் அமெரிக்காவுக்கு சென்ற நிறுவனம் 2010 உலகின் மிகப்பெரிய டிராக்டர் நிறுவனமா உருவெடுத்தது. நீங்க இந்த ஒரு விஷயத்தை பார்த்து என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.